ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வெறும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பக்கோடா பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஒரு போர்ஷன் கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேக வச்ச முட்டை பாதி சேர்த்துட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக போட்டு சீல் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பிடிக்காதுன்னா இந்த மாதிரி டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கிரன்ச்சி அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெடி.